அவங்க வந்து எதிர்த்தரப்பு சொன்னது நமக்கு தேவையில்லை. அவன் போய் பேசுறதுக்கு தான் வருவான், அரசு தரப்பு என்ன பேசிட்டு போகிறான். நம்ம தரப்பில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாம் வீடு கொடுக்கறதுக்கு வீடு கட்டி கொடுத்து அதுக்கு மின்சார வசதி செஞ்சு ரோடு போட்டு தண்ணி வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார்னு ஒத்துக்கிட்டாங்க. சரியா? இப்போ அது விஷயம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு முறையான அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதாவது யாருக்கு போயிருக்கோ அதில் என்ன முறையான லிஸ்ட் இருக்கோ அதை கொடுங்கங்கிறான். இப்போ நேற்று நீங்கள் கொடுத்ததை இன்னைக்கு எடுத்து 8 பேர் உட்காந்து சரி செஞ்சுருக்காங்க. அதில் பெருங்கூத்து இருந்துருக்கு. அதை மட்டும் இன்னைக்கு கோர்ட்டில் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்கியே காரியத்துக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு இருப்பாங்க. அந்த வேலையை செஞ்சு விட்டுருக்கீங்க. ஒரு வீட்டில் நல்லா கேட்குங்க, ஒரு அம்மா ஒரு பையனோட நின்று ஒரு போட்டோ, அப்புறம் உங்கள் பொண்ணோட நின்று ஒரு போட்டோ, வெளியூர்லேருந்து கட்டிட்டு வந்த பொண்ணு இல்லை வெளியூர் கட்டிட்டு போன பொண்ணுக்கு வந்து ஒரு போட்டோ. ஒரு வீட்டுக்கு 3 போட்டோவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அவங்க வந்து ஏற்றுப்பாங்க? அது வந்து பொய்யான தகவல் இல்லையா நீதிமன்றத்துக்கு? 2 விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடம் போகுதுன்னா அந்த ஆக்ட் பிரகாரம் இந்த ஜட்ஜி இன்னும் கேள்வி கேட்டிருக்காரு, நாங்கள் கருணை அடிப்படைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்போ நீ அந்த ஆக்ட் பிரகாரம் கொடுக்கலையா? அந்த ஆக்டுக்கு நீ எதுவுமே ரெடி பண்ணல. நமக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் வேணுங்கிறோம். நீங்கள் குழப்பிக்காதீங்க. வக்கீல்கள் வருவாங்க, மதுரையில் வருவார். தயவு செஞ்சு சரியான கணக்கு கொடுங்க. 2 விஷயத்தை நீங்கள் போட்டு குழப்பிக்கிறீங்க. என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தர் 3 சென்ட் தான் போகுது, அவருக்கு 3 வீடு வருது, எனக்கு 10 சென்ட் போகுது, எனக்கு எப்படிங்கிறீங்க? அது அப்படி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் மலைராஜன் ஐயா இருக்கார். அவருக்கு ரேஷன் கார்டில் அவர் பேர் அவர் மனைவி பேர் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் ஒரு வீடு. அதே வீட்டில் அவருடைய ஒரு பையனுக்கு திருமணமாகி 2 குழந்தை, இன்னொரு பையனுக்கு திருமணமாகி குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே கணக்குக்கு வந்துடுவாங்க. அது 3 சென்டாக இருந்தாலும் சரி, 2 சென்டாக இருந்தாலும் 3 குடும்பம் வச்சுருக்குல்ல. அப்போ ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இருக்குது. அப்போ அது சரி. இப்போ உதாரணத்துக்கு இவங்க வீட்டை எடுத்துக்கோங்க. இவங்க அப்பா 10 சென்ட் வச்சுருக்காரு. இவனுக்கு கல்யாணம் ஆகும் 3 பேர் இருக்கான். இவங்க அப்பாவுக்கு 10 சென்ட் போகுது, ஆனால் இவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வீடு வரும். திருமணம் ஆயிருந்தா பரவாயில்ல. இப்போ அதுக்கு நாங்கள் ஆகலைன்னா இதை நீங்கள் தனியாக கொடுங்க. எப்படி கொடுக்கணும்னா, ஒரு 10 சென்ட் வச்சுருந்துருக்கீங்க, சின்ன சின்ன பசங்க இருந்துருக்காங்க, 3 பேருக்காக இந்த 18 வயசு 19 வயசுல பசங்க இருக்காங்க. அப்போ நாங்கள் எதிர்காலத்துக்கு 2 சென்ட் பிரித்து கொடுக்கறதுக்காக நான் 10 சென்ட் வச்சுருந்தேன் போயிடுச்சுன்னா அதை தனி மனுவாக ஒரே போட்டோ தான். ஒரு போட்டோவில் ஐயா நான் 10 சென்ட் நிலத்தை என் 3 மாணவர்களுக்காக 2 சென்ட்டுக்காக வச்சிருந்த மனைவி, இப்போ எனக்கு 10 சென்ட் எடுத்துட்டு வெறும் 5 சென்ட் மட்டும் கொடுத்தா நீங்க இருக்க 3 பிள்ளைகளுக்கு எனக்கு கர்நாடக பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறது அது தனி. ஆனால் சட்டத்தின் பிரகாரம் நம்ம இப்போ போட்டிருக்க கேஸில் இப்போ அவார்டு வாங்கினது அதை விட்டுருங்க. அதே மாதிரி இருந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாடகையில் கூட இருந்திருப்பாங்க. சரியா? அவங்க அந்த வீட்டில் அவங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களும் இதில் சேர்க்கப்படுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அவங்களாம் விடுபட முடியாது இருப்பாங்க. இப்போ நான் இருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு வீட்டை கட்டி வாடகை கொடுத்துருங்க. அந்த வீட்டில் இப்போ 30 வருஷமாக என்ன ஒருத்தவங்க குடியிருக்காங்க. அங்கே நாளைக்கு ஏதாவது ஒரு வீடு போகுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு கிடைக்கும். சரியா? நீங்கள் குழப்பாமல் தயவு செஞ்சு நீங்கள் நீதிமன்றத்தை அதாவது அரசாங்க நீதிமன்றத்துக்கு பொய்ய சொல்லட்டும், நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நிலம் தனி, நிலம் போனவங்க அதை தனியாக கொடுங்கிறேன். எனக்கு 50 சென்ட் போயிடுச்சு, எனக்கு 1 ஏக்கர் போயிடுச்சுன்னா அது தனி லிஸ்ட்டு. நீங்கள் வக்கீல குழப்பிடக்கூடாது. வாங்குறவரை மதுரை வேணும்னா நீங்கள் விட்டா அவர் அநேகமாக எனக்கு அவரை நாகூரில் தான் கொண்டு போய் விடணும் போல இருக்கு. அதனால நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் அமைதியாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா 2 விஷயம் தான். இப்போ உதயநாத் கொண்ட முத்தக்கா வீட்டில் தான் அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் பேரில் நல்லா இருக்குது. அவங்க கல்யாணமாகி அவங்களுக்கு பசங்க இருந்தால் அவங்களுக்கு உண்டு. திருமணமாகாத பசங்க இல்லைன்னா அதை நீங்கள் கேட்க முடியாது. அதை நீங்கள் தனியாக வேணால் கேட்டுக்கோங்க. அந்த லிஸ்ட்டை தனியாக ரெடி பண்ணி இன்னொரு சூட்டு கூட போடுங்க. நீங்கள் எனக்கு 10 சென்ட் போச்சு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு சொல்லுவோம். அந்த சனிக்கிழமை வர சொல்லியிருக்காருல, அந்த 10 சென்ட் 15 சென்ட் போனவங்கள ஒரு நபரை யார் கொந்தளிக்காங்க அவங்க கூட்டு போங்க. அந்த நபரை கூட்டு போய் விடுங்க, அவரே வழக்கம் சொல்லுவார். அந்த வழக்கு நிலம் போனவங்க அதை தனியாக தயவு செஞ்சு உழப்பி அடிக்கிறீங்க. எனக்குலாம் வந்து எனக்கு அங்கே 20 சென்ட் நிலம் வச்சுருக்கீங்க. வீடு போனவங்களை பற்றி பேசிட்டு இருக்கப்ப நிலம் போனதை கொண்டு வந்து உள்ளே சொல்லுவீங்க. அதில் ஒரு செட்டு போட்டுருக்க, அதை ஒரு போட்டோ எடுத்து உள்ளே சொல்லி விட்டுருவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. வீடுனா வீடு தான். நிலம் போச்சா நிலத்தை தனியாக இல்லை ரேஷன் கார்டில் பேர் இருக்கா. ஒரே ஒரு உதாரணம் தாங்க. நான் திரும்ப அவர் மகாராஜன் தான் சொல்லுவேன். அவர் வீட்டு ரேஷன் கார்டில் அவர் பேர், அவர் மனைவி பேர், அவர் மகன் 2 மகன் பேர், 2 மகன் திருமணம் அவங்க பேர் இருந்தால் அவங்களுக்கு 3 உண்டுங்க. அதை எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ரேஷன் கார்டில் உதாரணத்துக்கு இந்த அக்கா பேர், இவங்களுக்கு வந்து ஒரு 2 பசங்க இருக்காங்க, அவங்க பேரை வச்சுட்டு எனக்கு 18 வயசு 19 வயசுல பசங்க இருக்கு, இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து திருமணமாகும், அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தை பிறக்க எனக்கு யாரும் வீடு வேணும்னா நடக்காது. புள்ள பெறாம பேர் வைக்க நினைச்சீங்கன்னா நடக்காது. சரியா? அப்புறம் உங்க வீட்டுக்கு ஒரு வீடு இருந்திருக்கும், இடம் அதிகமாக இருந்திருக்கும், உங்க பொண்ணு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு, 2 பொண்ணு வந்து கட்டி கொடுத்துருக்கீங்க. கட்டி கொடுத்த பொண்ணை கூட்டு வந்து எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு இன்னொரு வீடு வேணும்னு கேட்டாலும் அதெல்லாம் நடக்காது.
வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படிதான் கொடுத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை வரும். நீங்க அந்த பில்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டீங்க. நியாயமா 160 வீட்டுக்கிட்ட தான் நம்ம கணக்கு வரும். ஆனா இன்னைக்கு வந்த ஃபார்ம் மட்டும் மிச்சம் 400 ஃபார்ம் வந்திருக்கு. அவ்வளவு ஃபார்ம் வந்திருக்கு. மொத்தமா அவ்வளவு பெரிய பஞ்சு வந்திருக்கு. அந்த 400 ஃபார்மையும் நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு மனு, அவங்களுக்கு ஒரு போட்டோ, அம்மாவும் மகனும் நின்று ஒரு போட்டோ, மகனும் மகளும் நின்று தனியா ஒரு போட்டோ, கல்யாணமான மகளை கூட்டி வந்து தனியா நிப்பாட்டி ஒரு போட்டோ, இப்படியா போட்டோ எடுத்து இதுல ஒரே ஆளே 2 தடவை பக்கத்து வீட்டுல ஒரு வீடு இருக்கு, எனக்கு இங்க ஒரு வீடு எடுப்பேன், அங்க என் வீடு, அங்கிட்ட என் மனைவி வீடு, இப்படியா கொடுத்து 400 மனு வந்திருக்கு. இந்த மனுவை நாளைக்கு கலெக்ஷன் பண்ணுவோம். இல்ல இந்த மனுவை காலையில கலெக்ஷன் பண்ணும் போது தேவையில்லைன்னு ஒரு 10 மனு ஒதுக்கும் போது யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க, யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஏன்னா இது என் மகளுக்கு கொடுங்க, என் மகனுக்கு கல்யாணமா போய் யாரும் கேட்டாதீங்க. இதுல சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு 7 ஏக்கர் இருக்குங்கிறாங்க. அந்த பேப்பரையும் கொடுத்து நான் சனிக்கிழமை சாப்பிட்ட பேசிடுவேன். அந்த 7 ஏக்கரை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 22 பிளாட் வரலாம் அதுல. அப்ப 7 ஏக்கர் 150 120 வந்துருது. நிம்மதியா நீங்க எங்க இருந்துட்டு போலாம். ஓட்டு குழப்பி எடுத்து வச்சுருவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. யோசிக்கணும். நான் என்ன சொல்றேன், இதே இடத்துல வந்து அவ்வளவு பேர் நின்றுட்டு அன்னைக்கே உள்ள பூந்து எல்லாம் ஓடி இருந்தோம்னா அடிச்சு காலி பண்ணி இன்னைக்கு இங்க நிக்க போறதுல யாரும் இல்ல. எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. பல கட்சிக்காரங்க சொன்னாங்க இது வாங்க முடியாது, இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது, எல்லாம் பணத்தை வாங்கி தின்னுட்டானுங்க. எவ்வளவு பேச்சு பேசினாங்க ஒவ்வொருத்தனும். யாரோ சாப்பாடு இன்னைக்கு கடவுள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். இந்த இன்னைக்கு நம்ம லிஸ்ட். நான் என்ன சொல்றேன், இங்க இருந்தவங்களுக்கு ஒருத்தவங்க கூட மிஸ் ஆகாது. அதாவது வீடு நியாயமா இருந்தவங்களுக்கு. நீங்க ரொம்ப உங்களை வந்து நிறைய நினைச்சுக்கிட்டு நண்டு சிண்டுக்குலாம் வாங்கலாம்னு நினைச்சா நடக்காது. இப்ப சிலம்பரம் சொல்றான், இந்த பையன் என் பையன் சொல்லிட்டு இவனுக்கு வீடு வேணும்னு கேட்டா எப்படி? இன்னும் இப்ப 20 வருஷம் கழிச்சு இவனுக்கு கல்யாணம் ஆகும், நான் எங்க போய் வைக்கணுங்க? தயவு செஞ்சு சொல்றேன், நியாயமான லிஸ்ட்டை கொடுங்க, நியாயமா நமக்கு நீதி கிடைக்கும். அதே சமயம் இந்த 2 நாளா இந்த பாடுபட போய் தான் நம்மளோட விஷயத்த மதுரையில் போராட்டம் வெடித்தது பறக்குது. ஏடி போராட்டம் வெடித்தது, மக்கள் வந்து உணர்ச்சிக்கார வந்து அப்ப நீதிமன்றத்துக்கு போனோம்னு சொன்னோம். எஸ்பி லிமிட்ல கலந்துட்டாங்க, கமிஷனர் லிமிட்ல போலீஸை கொண்டு வந்து குமிச்சுட்டான். போலீஸை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் நகர்த்துறது நீங்க விளையாட்டுக்காரியம் இல்ல. ஒரு கமிஷனர் நினைச்சா ஒரு இடத்துக்கு 100 போலீஸ் அனுப்ப முடியாது. அனுப்ப முடியுமா? முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. தினேஷ் அனுப்ப முடியுமா? தினேஷ் அதுக்கு சீஃப் செக்ரட்டரியில இருந்து முதல்வரோட தனிப்பதி வரைக்கும் அவன் பெர்மிஷன் வாங்கி தான் கமிஷனர் அவ்வளவு போர்ஸா ஒரு இடத்துக்கு அனுப்பணும் நீதிமன்றத்துக்கு. அப்ப இந்த விஷயம் மக்கள் நீதிமன்றத்துக்கு வந்து கூட போராட தயாராகிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பதிவாயிருச்சு. இதெல்லாம் நமக்கு நல்லது. ஆனா நீங்க உண்மையை மட்டும் சொல்லி லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா 100% திங்கக்கிழமை விடிய பொழுது எல்லாருக்கும் அருகாமையே எல்லா வசதியும் பரந்தூருக்கு கொடுத்த மாதிரியே நமக்கு கிடைச்சிடும். நீங்க உங்களுக்குள்ள போட்டு குழப்பாதீங்க. நான் அன்னைக்கு அதான் உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ நான் அதுக்கு யாரை உதாரணத்துக்கு சொன்னேன்? அவரை தான் சொன்னேன். அந்த அண்ணன் இந்த சிலம்பரத்து வீட்டில் தான் சொன்னேன். இவங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ இவங்க தான் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இதில் அப்பா பேரில் ஒன்று வந்துருச்சு, உனக்கு உன் முன்னாடியும் பிள்ளையும் பிள்ளைக்கு உனக்கு வந்துருச்சு, என் பேரில் வர்றது இவனுக்கு இளையவனுக்கு, இப்படி தான் கொடுத்துட்டு போனோம். அவ்வளோதான். வேலை என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் கிடையாது. நானும் வச்சுக்கிட்டு இவனுக்கு அதெல்லாம் நடக்காது. எப்படி கல்யாணம் ஆன பிள்ளை இருந்துச்சுன்னா அப்பா பேர்ல ஒண்ணு வாங்கினா அவர் தான் இந்த பிள்ளை கொடுக்கணும். கல்யாணம் ஆனவன் அவன் இடத்த எடுத்துட்டு போட்டோம். இந்த மாதிரி நீங்க அமைதியா நிதானமா இருக்கணும். அதே சமயம் இவ்வளவு பொறுத்து எல்லாம் பண்ணிட்டீங்க. தயவு செஞ்சு அத்தனை நாள் போராட்டத்துக்கு தயாரா இருந்தீங்க. இப்பயுமே இது வந்து முக்கியமாவே அவங்க சொல்லி விட்டாங்க. நம்ம வழக்கறிஞரும் சரி, அதை சில விஷயங்களை அதை நான் தனியாக அவங்கள்ட்ட சொல்றேன். நாளைக்கு தயவு செஞ்சு திங்கக்கிழமை வரைக்கும் போராட்டத்தை கண்டினியூ பண்ணுவோம். அப்பதான் அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். ஏன்னா 7ஆம் தேதி முதல்வர் வராரு. இந்த பக்கம் தான் போய் ஆகணும். நம்ம இங்கே அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம். இன்னும் எல்லா உடன்முறையிலும் பேசுவோம். இல்லை அன்னைக்கு இதை விட கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமானா அப்போதான் அரசாங்கம் இந்த நிலத்துக்குலாம் ஒரு வழிக்கு வருவாங்க. சரிங்களா? நாளைக்கு என்ன பண்ணுவோம், இதே மாதிரி புத்தகத்தில் இருந்தால் நாளைக்கு ஒரு 10 பேர் கலெக்டரை போய் அந்த அவர் கொடுத்த ஒரு சில தகவலை எடுத்துகிட்டு போய் கலெக்டர்கிட்ட சொல்லுவோம். இந்த இடம் இங்கே இருக்கு, இந்த இடத்த எங்களுக்கு கொடு அப்படிங்கிறத நம்ம முறையிடுவோம். கிராமத்து பக்கத்துல இருக்கு, அந்த இடத்த கொடுக்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க, மனுவாக கொடுத்து அதை கோர்ட்லையும் ஒரு டைப் செட் கொடுப்போம். நான் எப்படி பண்றது, நீ எப்படி பண்றது? நான் வேலைக்கு போனா சரிதான். இன்னைக்கு வேலைக்கு போனா 500 ரூபா சம்பளம் கிடைக்கும். நான் நாளைக்கு 2 நாள் வேலைக்கு போனா எந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், வெள்ளி சனி ஞாயிறு 1500 ரூபா கிடைக்கும். ஆனா நமக்கு போராடாம வீடு கிடைக்காம விட்டுருச்சுன்னா இனி எங்க போய் நீங்க வாழ்வீங்க? ஒரு 3 நாள் நீங்க பொறுமையா இருந்தா இங்க கிளம்பிக்கு அப்புறம் உங்களை நாங்க போராட்டத்துக்கே வாங்கன்னு கூப்பிட மாட்டோம். விடுங்க, சந்தோஷமா நீங்க பேசாம போங்க. அதனால தயவு செஞ்சு வந்துருங்க. திங்கக்கிழமை அதை விட என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 8 மணிக்கு வந்து பாடுபடுறாரு.
நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்களேன், எண்ணி விரல விட்டு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்களேன். ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னா முதல்ல வந்து என்ன சொல்றீங்கன்னா, உங்க மனசுல முதல்ல நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு இது கிடைக்கும்னு இந்த பிரபஞ்சத்துக்கு சொன்னீங்கன்னா அது கிடைக்கும். இங்க வந்து நின்றுக்கிட்டு 10 பேர் அங்க நின்றுக்கிட்டு எங்க இருந்து கிடைக்கும், தலையை போட்டு 50 செடி சொரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் நீங்க இருக்கிற உங்களை சொல்லலைங்க. உண்மையிலே இந்த ஊர்ல நீங்க எப்படிதான் அப்படி இப்படின்னு வந்தாலும் இந்த ஊர் நாளைக்கு அமையுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க பெண்கள், இந்த மல்லத்திய மட்டும்தான். உங்களை முன்னாடி கிடையாது, எல்லா இடத்துக்கும் உங்களை அனுப்பி வச்சுட்டு நம்ம அப்படி பேசாம இருக்கோம். உண்மையிலே சொல்றேன். அதே மாதிரி என்ன நடந்துக்கணும், உயிரே போனாலும் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதார இடத்தை நான் பெற்றுத்தரேன்னு சொல்லி என் உயிர் போனா என்னன்னு முன்னாடி வர என்ன ஆம்பளை பூச்செடிக்கு கீழேயும் மரத்துக்கு கீழேயும் நான் போய் உட்காரனே ஆம்பளை கிடையாது. ஒரு நமக்கு இடம் போகும்போது நம்ம கொண்டாடிக்குள்ள நாளைக்கு எங்க போகும், நம்ம கூட்டமா வாழ்ந்தாதானே பாதுகாப்பு. நாளைக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கிறப்ப வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து இங்க வந்து ஒருத்தனை எதுவும் பண்ண முடியுமா? இப்ப செதறி நீங்க எங்கேயாவது போய் இருந்தீங்கன்னா, அதனால நிலைமையை புரிஞ்சு நீங்க தயவு செஞ்சு நடந்துக்கோங்க. நீங்க ஒன்னா வாழ்ந்தாதான். நான் இப்பயும் சொல்றேன், தேவேந்திரர்களுக்கு இந்த சமூகத்துல தனியா வாழ்றதுக்கு உரிமையே கிடையாது, நம்ம மக்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. இன்னைக்கு லிஸ்ட்டை மட்டும் தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுங்க. அதுல நீங்க தேவையில்லாம நீங்க கத்திக்கிட்டு அதோட புரிதல் இல்லாம இந்த காட்டுல போய் செத்து போட்டவங்களாம் போட்டோ எடுத்து கொடுத்துருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் விட்டுருங்க. வீடு இடிஞ்சிருந்தா வீட்டுக்குள்ள போய் வீடு இடிஞ்சதெல்லாம் சேர்த்து போட்டோ எடுக்காதீங்க. வீட்டுக்கு வெளியே இருந்து சோறு தெரியுற மாதிரி எடுத்தாலும் தெரியுதா? அதே மாதிரி வீடு 2 வீடு வச்சிருக்கோம்னு பக்கத்து வீட்டுல